வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் எப்படி அளவுகளோடு ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு எல்லாம் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 கிலோ மல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல நாட்டு மல்லி, சின்ன மல்லியாக இருக்கும். அது 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ மல்லிக்கு நான் 600 கிராம் வத்தல், காஞ்ச மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 150 கிராம் மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து துவரம்பருப்பு, அது இந்த மாதிரி துவரம்பருப்பு நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து முழு உருட்டு உளுந்து வந்து ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நான் சொல்கிற அளவுகள்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தமான பாசிப்பருப்பாக இருக்கணும். அதுக்கப்புறமா குழம்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அரிசி வந்து பச்சை அரிசி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில், இந்த அளவு உள்ள ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அரிசி பச்சரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, இந்த மசால் கூடையை சேர்த்து அரைக்கிறது புழுங்கல் பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நான் 2 டம்ளர் இந்த டம்ளரில். அதுக்கப்புறமா வந்து பெருங்காயம் வந்து 25 கிராம் பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணுனாலும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கடுகு, முழு கடுகு வந்து ஒரு 100 கிராம் நான் தனி கடுகு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கசகசா, நல்ல கசகசாவான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, ரவையை வாங்கிடாதீங்க. அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் 100 கிராம், நல்லா நாட்டு வெந்தயமாக சின்ன சின்னதாக இருக்கும், அது பார்த்தாலே நாட்டு வெந்தயம்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வெந்தயத்தை 100 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு நல்லா குண்டு குண்டாக இருக்கணும், கருப்பாக பப்பாளி விதை கலக்காத மிளகாய் வாங்கி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு 100 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் கடையில் கேட்டால் ஒரு 40 ரூபாய்க்கு நான் அதை வாங்கி வச்சுருக்கேன். 40 ரூபாய்க்குன்னு கேட்டிங்கனாலே ஒரு அளவுகளோடு தருவாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி உருவி வச்சுருக்கேன். காஞ்ச கருவேப்பிலையும் போடுவாங்க, நான் பச்சையாதையும் போடுவேன் எப்பயுமே. வாங்க இதை எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நான் மீடியம் ஃப்ளேமில் நான் தீ வச்சுக்கிறேன். ரொம்ப ஹையில் வைக்கிறாதீங்க, எல்லாமே தீஞ்சு கரிஞ்சு போயிடும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து மல்லியை நான் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். நான் எல்லாத்தையுமே வறுக்கிறத காட்ட மாட்டேன், ஒரு சில பொருட்களை மட்டும் காட்டுறேன். வீடியோ லென்த் ஆயிரும், அதுக்காக நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக செவந்து வரணும், கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே மீடியம் சைஸ் தீ வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா லைட்டாக செவந்து வரும். பாருங்கள், கலர் மாதிரி செவந்து அந்த மல்லியோட வாசனை நல்லா வரும். அந்த வாசனை வரப்போ லைட்டாக செவந்தப்போ கரு விடாமல் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லைட்டாக இளஞ்சவப்பாக வரப்போ அதை எடுத்து தனியாக மாற்றி பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிறணும். இதே மாதிரி தான் நான் எல்லா மல்லியும், அந்த 1 கிலோ மல்லியும் நான் இதில் கொட்டி வந்து நான் வறுத்து அரைச்சி அதுக்குள்ளே கொட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா துவரம்பருப்பு வறுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு இளஞ்சவப்பாக வந்ததுமே இந்த மாதிரி வறுத்து கொட்டிட்டு, மல்லி பருப்பு வகையெல்லாம் வறுத்து நான் இப்போ கொட்டி ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை பச்சையாக எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை சட்டியில் போட்டு அதை வந்து இப்படி கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே வந்தோம்னா அது கலர் மாறாமல் அது நல்லா காஞ்சி முருகி ஒரு மணத்தோடு அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா நம்மளுக்கு கமகமாண்டு வரும். இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கப்போ காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த இலையெல்லாம். அந்த மாதிரி லேசாகி சரசரன்னு சவுண்டு கேட்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் கருவேப்பிலையை விட்டுறாமல் எடுத்து கொட்டிக்கோங்க. அதை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கலர் வந்து கருவேப்பிலையோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாது. இதே காஞ்ச கருவேப்பிலை ஓட்டிங்கன்னா நம்ம வறுத்தாலும் மனம் வராது, அந்த கலரும் கிடைக்காது. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெந்தயத்தை இந்த பாருங்கள் நல்லா செவந்து பொன் கலரில் தெரியுதுல்ல, இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. கருப்பு அடிக்கவே கூடாது, கருகுனாலே மசாலோட டேஸ்ட்டு வாசனையும் மாறிடும். கருகு விடாமல் பொன் வறுவலாக எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இளஞ்சவப்பில். இப்போ வந்து நான் 150 மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன், அதை அந்த சட்டியில் போட்டுக்கிறேன். நான் 600 மிளகா வத்தல் எடுத்ததுனால 150 கிராம் மஞ்சள் போடுறேன். நீங்கள் 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகா வத்தல் எடுத்திங்கன்னா ஒரு 50 கிராம் மட்டும் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பட்டை கிராம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நான் இது கூட மஞ்சள் கூடயே போட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு, சவக்கணும்னு அவசியம் இல்லை, பட்டை கிராம்பு எல்லாமே லைட்டாக வாசனை வர அளவுக்கு வதக்கி எடுத்து நான் அதை அந்த மசாலா வறுத்து வச்சது கூடயே கொட்டி நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இந்தளவு நம்ம வறுத்தாலே போதுமானது. இப்போ கொட்டிட்டேன். இப்போ மிளகா வத்தல்னு பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி அளவளவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் போட்டு நான் காய வச்சு வெயிலில் காய வச்சுலாம் நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் காய வைக்கிறதுக்கு இடமும் இருக்காது, டைமும் இருக்காது, வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமேவும். அந்த அந்த மாதிரி இருக்கவங்கலாம் அந்த மாதிரி சட்டியில் போட்டு லைட்டாக தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ கிண்டிக்கே இருந்தோம்னா நம்ம போட்ட மிளகா வத்தல் வந்து ஒரு சைனிங்கான ஒரு கலர் வரும். எண்ணெய் தடவுன மாதிரி ஒரு கலர் வரும். இப்படியே கிண்டிக்கிட்டே கை விடாமல் இருங்க. அந்த பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இதை மாதிரி லைட்டாக அப்படி கையில் அப்படி பிடிச்சோம்னாலே அந்த சூடு நம்மளுக்கு தெரியும் அந்த கையில். அந்தளவுக்கு வறுபட்டாலே போதும். கருக்கணும் செவக்கணுன்ற அவசியமே இல்லை. நான் எல்லா மிளகா வத்தலும் வறுத்துட்டு இப்போ அந்த மசாலா கூடயே எல்லாத்தையும் போட்டு ஒரு பேப்பர் விரித்து ஒரு சாக்கு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் விரிச்சிட்டு அதில் இதெல்லாம் போட்டு ஒரு 1 ஹவராக ஆற விட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வறுத்த சூடு எல்லாம் மாறணும். இப்போ பாருங்கள் அந்த சூடு எல்லாம் ஆறிடுச்சு. நான் ஒரு சம்படம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து இந்த வறுத்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தூளை லாஸ்ட்டாக இந்த மாதிரி உள்ளே கொட்டி விட்டுருங்க. நான் 25 கிராம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நீங்களும் இதே அளவோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நான் இப்போ ரைஸ் மில்லில் அரைக்கிறதுக்கு வீட்டுக்கார்ட்ட நான் அதை கொடுத்து விட்டேன். இவ்வளவு தான் நம்ம வறுக்கிறது. இதை வெயிலில் காய வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த சூடு ஆறுனதுமே நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் வீட்டுக்காரர் அரைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. அதனால் அவரையே லைட்டாக கிண்டி விட சொல்லிட்டேன். அதே பேப்பர்லேயே கொட்டிட்டு லைட்டாக அப்படி வீட்டில் இப்படி போட்டு ஒரு 1 ஹவராக விட்டுட்டோம்னா அது மசாலா சூடெல்லாம் ஆறிடும். மசாலா சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறமா அதே நீங்கள் சட்டியில் போட்டு எடுத்து வைக்கணும். சூடாறாமல் எடுத்து வச்சிடாதீங்க, மசாலா கெட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் மசாலா இந்த முறையில் அரைச்சிங்கன்னா ஒரு 1 கிலோ மல்லி இப்போ நான் வாங்கி அரைச்சிருக்கேன். எங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம். 6 மாதத்துக்கு வரும் இந்த மசாலா எங்களுக்கு. நீங்கள் இதே அளவுகளோட 1/2 கிலோ மல்லி வாங்கி 1/2 கிலோ மிளகா வத்தல் வாங்கி நீங்கள் அரைச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களுக்கு வரும். காரத்தை வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக வச்சப்போ அதனால் நாங்கள் 600 கிராம் வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கிலோவுக்கு 1 கிலோ வத்தலையும் சேர்த்துக்குங்க. 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ வத்தலையும் சேர்த்துக்குங்க. இதான் நான் டெய்லி வைக்கிற குழம்பு பொடி. நன்றி.